அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் குளங்களை தூர்வாரி நீர் ஆதாரத்தை வளப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள தொன்மையான மற்றும் புகழ்வாய்ந்த வரலாற்றை தன்னகத்தே கொண்ட மாவட்டங்களில் அரியலூர் மாவட்டமும் ஒன்று. ஆனால் அதற்கு மட்டுமல்ல, வறட்சியான மாவட்டங்களின் பட்டியலிலும் அரியலூர் மாவட்டம் முதன்மையாக உள்ளது. அரியலூர் மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள கொள்ளிடம் மற்றும் மருதையாற்றில் நீரை சேமிப்பதற்கான எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களில் சேமிக்கப்படும் நீரே மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது. ஆனால் பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் உள்ள பாசன ஏரிகள், குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் தூர்வாரப்படாமலும் வரத்து வாய்க்கால்கள் சீரமைக்கப்படாமலும் இருப்பதால் பெருமழை பெய்யக்கூடிய நீரை கூட ஏரிகளில் சேமித்து வைக்க முடியாத நிலையே உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராம்குமார் சமூக ஆர்வலர் தங்க சண்முக சுந்தரத்திடம் சில கேள்விகளை முன்வைத்தார். அதற்கு சமூக ஆர்வலர் தங்க சண்முக சுந்தரம் அளித்த பதில்களை பார்க்கலாம். ஐயா வணக்கம். நம்ம அரியலூர் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நீராதாரமாக என்னென்ன இருக்குது? மொத்தம் அரியலூர் மாவட்டத்தில் 2477 நீர்நிலைகள் இருக்குது. இந்த நீர்நிலைகளில் கோடை காலங்களில் சரியான முறையாக தூர்வாரி இருந்தாங்கன்னாக்கா ஏரியில் நீர்பிடிப்பு அந்த மழை காலங்களில் பெய்யும் போது அந்த நீர்பிடிப்பு அதிகரித்து நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அந்த நிலத்தடி நீர்மட்டம் உயரும் போது பார்த்திங்கனாக்கா அங்கே போர்வெல் மூலமாக விவசாயம் செய்யக்கூடிய பகுதியும் செழிப்பாக அந்த தண்ணி நல்ல முறையில், அதாவது உப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ உப்பு இல்லாமல் நல்ல தண்ணி கிடைக்கும் போது நல்ல முறையில் விளைச்சல் இருக்கும். அரியலூர் மாவட்டத்தில் மன்னர்கள் ஆட்சி காலம் மற்றும் ஜமீன்தார் ஆட்சி காலங்களில் வெட்டப்பட்டுள்ள பல்வேறு ஏரிகள் குறித்தும் அதன் தற்போதைய நிலை குறித்தும் தங்க சண்முக சுந்தரத்திடம் கேட்டபோது, சோழர்கள் காலத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரிகளை தான் அவங்க வெட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முப்போகமும் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு போகம் கூட விவசாயம் பண்ண முடியல. மேட்டூர் அணையிலேருந்து நமக்கு தண்ணி வருது, அந்த தண்ணியை கூட முறையாக ஏரிகளில் நம்மளால் சேமித்து வைக்க முடியல. அது காரணம் என்னென்னா, ஒரு 15 அடி 20 அடிக்கு மேலே எல்லா ஏரிகள்லையுமே அந்த சில்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வண்டல் மண் முழுக்க ஏரிகளில் பரவி இருக்கு. 2477 நீர்நிலைகளையும் ஒரு ஆண்டு அல்லது ஈராண்டுங்கிற மாதிரி நம்ம தூர்வாரினா மட்டும்தான் ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இங்குள்ள 2000க்கும் மேற்பட்ட ஏரிகளை அரசு தூர்வார வாய்ப்புள்ளதா அல்லது மாவட்ட நிர்வாகம்தான் இதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்தால் இந்த ஏரிகளை முழுமையாக தூர்வார வாய்ப்புள்ளதா என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தங்க சண்முக சுந்தரம் கூறும்போது, அரியலூர் மாவட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட தனியார் ஆலை, சிமெண்ட் ஆலைகள், அரசு ஆலைகள் உட்பட அந்த பிளான்ட் இயங்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்டு இருக்குது. அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டில் பொது காரியங்களுக்கு பயன்படுத்துறது, நீர்நிலைகளை மீட்கிறதுக்கு பயன்படுத்துறது, இந்த மாதிரி விழுக்காடில் ஒரு 90% அவங்க அந்த நிதியை பயன்படுத்துறதுக்கு மாவட்ட நிர்வாகம் முனைப்பு காமிச்சாங்கன்னா இதை முழுமையாக ஏரியை அதில் இருக்கக்கூடிய கரைகளை பலப்படுத்துறது, அந்த ஏரியில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை எடுக்கிறது, அது பொதுமக்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி வகையில் அந்த ஏரியில் இருக்கக்கூடிய காட்டாமணக்கு, கருவேல மரம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு வகையில் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது வகையில் பார்த்திங்கன்னா சாலை பணிகள் அங்கங்கே விரிவாக்க பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஏரியை மண்ணை எடுத்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை முறையாக எடுத்து பயன்படுத்திட்டாங்கன்னா இலக்கை அடைய முடியும். மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் ஏரியை மீட்கணும்னு ஒரு பெரிய ஒரு முனைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா பொக்லின் நமக்கு இலவசமாக, அதாவது வாடகை இல்லாமல் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கு அந்த டீசலுக்கு மட்டும் உண்டான செலவுகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலே நம்ம ஏரியை முழுமையாக தூர்வாரிட முடியும். இந்த 3 வழிகளில் மாவட்ட நிர்வாகம் தெளிவான முறையில் ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட யோசித்து செஞ்சாங்கன்னா நிச்சயமாக ஒரே ஆண்டில் அல்லது 2 ஆண்டில் எல்லா ஏரிகளையும் தூர்வாரி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி இந்த மாவட்டத்தை பசுமையாக மாற்ற முடியுங்கிறத உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாடு அரசு ஏரிகளில் உள்ள வண்டல் மண்ணை விவசாயிகள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவித்துள்ள அறிவிப்பு குறித்து தங்க சண்முக சுந்தரத்திடம் கேட்டபோது, அந்த வண்டல் மண் கொடுக்கக்கூடிய அனுமதியை கொஞ்சம் விரிவாக்கம் செய்து உள்ளூர் அளவில் அனுமதி கொடுக்கக்கூடிய அந்த நிர்வாகத்திட்ட ஒப்படைக்கணும். விஓ அளவில் ஒப்படைச்சிட்டாக்க இந்த ஏரியில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வண்டல் மண் எடுத்துக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா கோடை காலத்தில் தூர்வாரும் போது ஏரியில் தண்ணி நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பல்வேறு வழிகள் மூலம் இந்த ஏரிகளை தூர்வாருவதன் மூலம் வருங்காலங்களில்
நீர்மிகை மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் மாற்றப்படும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.